சவுத் இந்தியாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பிரபாஸ் அவர்களும் மட்டும்தான் அப்படின்னு ஸ்கைப்ஸ் மீடியாவில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் என்னடா எங்கள் அண்ணனை சேர்க்காம சவுத் இந்தியாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் மான்ஸ்டர்னால் இவங்க பேரை மட்டும்தான் போட்டிருக்க அப்படின்னு அந்த ஸ்கைப்ஸ் மீடியாக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களில் யார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயர் கண்டிப்பாக இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரையும் தென்னிந்தியாவில் இந்தியாவிலேயே பாக்ஸ் ஆஃபீஸில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படின்னு தனி இடம் இருக்குது. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரையும் அவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் செல்வாக்கு. தமிழ்நாடு தாண்டினா கேரளாவில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. அதன் பிறகு அவருக்கு வெளி மாநிலங்களில் பெருசாக எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இப்போ தான் அப்படியே கொஞ்சம் முகம் வெளியிலலாம் தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரையும் இதுவரையும் பார்த்திங்கன்னா அவருக்கு லியோ படம் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக வசூல் பண்ண படமாக அறியப்படுது. அதுதான் தயாரிப்பாளர் சொன்னார். அதுவும் பொய் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் அந்த காலகட்டத்திலே பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் லியோ படம் மட்டும்தான் ஒரு குறிப்பிடத்தக்க தொகையை வசூல் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு முன்னதாக அவருடைய எந்த படமும் 300 கோடியே தாண்டலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரையும் எந்திரன் திரைப்படம் 2010 வெளியான திரைப்படம். அந்த திரைப்படமே 375 கோடி நெட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அப்போவே செய்திகளில் வெளியிட்டிருந்தாங்க. இத்தனைக்கும் அப்போது சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து வந்த கபாலியாக இருக்கட்டும், அதன் பிறகு 2.0 இருக்கட்டும், இப்போ ஜெயிலராக இருக்கட்டும், எல்லா படமுமே தலைவருக்கு ஒரு பிரம்மாண்ட வசூல் திரைப்படம். இதனால தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை எல்லாருமே பாக்ஸ் ஆஃபீஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அவரையே முறியடிச்சிட்டோம், நாங்கள் தான் இப்போது அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்களில் சில விஜய் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஒரு வேளை யூடியூப்பில் அதிகமாக லைக்ஸ் வியூஸ் வருது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்களோ என்னவோ. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பிரபாஸை பொறுத்தவரையும் பாக்ஸ் ஆஃபீஸில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுருக்காரு. நிறைய படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் பண்ணியிருக்கு அவருடைய படங்கள். அதே சமயம் அவருடைய படங்கள் ஃப்ளாப்பான படங்களும் இருக்குது, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் பிரம்மாண்டமாக வசூல் பண்ணணும் அப்படின்னா நிறைய படங்கள் அவருடைய படங்கள் பிரம்மாண்டமாக வசூல் பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னதையும் உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு அவர் யோசிக்காமல் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் தலைவரோட அந்த பவர். அதாவது ஆரம்ப காலத்திலேருந்து இன்று வரையும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னா அந்த 50 வருஷமாக அவருடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்த்தாலே தெரியும். இத்தனைக்கும் பாலிவுட்லலாம் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே பீப்புள்ஸ்லாம் ஜாஸ்தி, பாலிவுட் மக்கள் அதிகம். அப்படி இருந்தும் கூட அவங்க கூட போட்டி போடுறதுக்கு தமிழ்லேருந்து, அதாவது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ பாலிவுட்டே தமிழ் சினிமாவை ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான்.